வணக்கம் உறவுகளே. நம்ம விஜய் வந்து 8 கோடி பேர் சொந்தம்னு சொல்லிட்டு சொன்னார்ல மேடையில. அதுக்காக ஒரு காணொளி போட்டிருந்தோம். 8 கோடி பேர் சொந்தம் ஓகே. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். நம்ம பொண்டாட்டி பிள்ளைங்க எங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தோம். அது வீடியோ நல்லா ஒரு 2000 வியூஸ் 1700 வியூஸ் என்னமோ போயிருக்குன்னு நினைக்கிறேன். அந்த வியூஸை கொண்டு போனதுக்கு, அந்த லைக்ஸ் கொடுத்ததுக்கு, சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கு உங்களுடைய திருப்பாதங்களில் என்னுடைய சிரத்தை சமர்ப்பித்து நன்றி தெரிவிக்கிறேன். நன்றி, வணக்கம். சப்ஸ்கிரைப் பண்ண நம்ம காசு சம்பாதிக்கிறதுக்கு இல்லை, அந்த வீடியோவை பார்த்ததுக்காக, நம்ம சொல்கிற கருத்து நல்லா இருக்குன்னு நினச்சதுக்காகத்தான், வேற ஒன்றும் இல்லை. இன்னொன்று பாருங்கள், இன்னும் அதுக்கு ஒருத்தர் கமெண்ட் போட்டிருக்காரு, அவருடைய ரசிகராக இருப்பார். அதை கேட்க நீ யார், அது அவங்க குடும்பம், இது அவரோட குடும்பம் அப்படிங்கிறார். அதை கேட்க நீ யார், அவரோட குடும்பம் அப்படின்னாரு. அவர் 30 வருஷமாக சினி ஃபீல்டில் இருக்கார், நடிக்கிறார், சூப்பர் ஸ்டார் அவர். அவருக்கு பெரிய அளவில் அவருக்கு வரவேற்பு இருக்குது. 300 கோடி போகுது, 400 கோடி போகுதுங்கிறாங்க அவருக்கு சம்பளம். அது வேறு விஷயம். அதெல்லாம் நம்ம பேச வரல. நம்ம பேச வர்றது 8 கோடி பேர் சொந்தம்னு சொல்லிட்டு சொன்னார்ல, அந்த 8 கோடி பேர் சொந்தம்னு சொல்லும் பொழுது மனைவியும் மக்களும் பக்கத்தில் இருக்கணும். அப்போ தான் அந்த 8 கோடி சொந்தத்துக்கு அர்த்தம். அந்த 8 கோடி சொந்தத்துக்கு இது இப்போது பிரச்சனை என்ன அப்படின்னா, மனைவியும் மக்களும் பக்கத்தில் இல்லை அப்படின்னா, அந்த 8 கோடி பேர் சொந்தம் எப்படி ஆகும் சொந்தம் அப்படின்னா, 8 கோடி பேர் என்ன கேட்பாங்க அப்படின்னா, முதலில் உன்னுடைய மனைவியும் மக்களும் உனக்கு குடும்பமாக இரு முதல்ல, அதுக்கப்புறம் இந்தியா தமிழ்நாட்டை குடும்பமாக நினைக்கலாம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஒரு மனைவியும் ஒரு குழந்தையையும் நம்மளால், 2 குழந்தைகளோ என்னன்னு தெரியல, நமக்கு தெரியல, அவரை பற்றி பர்சனலாக நமக்கு தெரியாது. மனைவி ஒன்று, குழந்தைகள் இருப்பாங்க. அந்த குழந்தைகளை பெற்றவங்களை அனுசரித்து போக முடியலைன்னா, அது சரி பண்ண முடியலைன்னா, அதுகளுக்குள்ளான பிரச்சனை இருக்குது அப்படின்னா, அப்போ குடும்பத்தை 8 கோடி பேர் சொந்தங்கிறது எப்படி நம்ம ஒத்துக்க முடியும், ஏற்றுக்க முடியும்? ஒரு கேள்வி இருக்கு வருதுல்ல. 4 பேர் குடும்பத்தில் 5 பேர் இருக்காங்க. அந்த 5 பேர்த்தையும் நீ உங்களால் சமாளித்து அவங்களுடைய பிரச்சனைகளை தீர்த்து அவர்களோட சந்தோஷமாக வாழ முடியலைன்னா, 8 கோடி குடும்பங்கள், 8 கோடி பேர்த்தோடைய அவங்களுடைய குடும்பங்களை நீ எப்படி சந்தோஷமாக வச்சுருக்க முடியும் உங்களால்? அப்படிங்கிறது ஒரு கேள்வியாக இருக்கல்ல, ஒரு கேள்வியாக இருக்கல்ல. அது ரொம்ப முக்கியமான கேள்வி இல்லையா? இப்போ நீங்கள் எப்படி இந்த 8 கோடி சொந்தம்னு சொல்கிறீங்களா? எப்படி சொல்கிறீங்க? உன்னுடைய சொந்தங்களே உங்கூட இல்லையே. அதாவது இந்த கமெண்ட் போட்டவருக்கு ரொம்ப நன்றி. நிறைய பேர் கமெண்ட் போட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட 15 கமெண்ட்டு. அது 500 கமெண்ட் 600 கமெண்ட் எல்லா காலையிலையும் வருது. நமக்கு வர்றது ஒரு கமெண்ட் இருந்தாலும் அவங்க நீ பெரிய விஷயம் இல்லையா? அந்த கமெண்ட் போட்டவங்க அனைவருக்கும் ரொம்ப நன்றி. நம்ம ஸ்பீச்சையும் மதித்து கமெண்ட் போட்டிருக்காங்களே, அதுக்காக ரொம்ப நன்றி. அதுக்காக தான், வேற ஒன்றும் இல்லை. அதாவது இப்போ நம்ம இப்போ விஜய் சினி ஃபீல்டில் இருந்த வரைக்கும் நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அது அவர் நடிக்கிறாரு, அவருடைய தொழில் 300 கோடி சம்பாதிக்கிறார், 400 கோடி சம்பாதிக்கிறார், அது வேறு விஷயம். சம்பளம் கொடுக்குறாங்க, வாங்குறாங்க, மக்கள் பார்க்குறாங்க, அதெல்லாம் வேறு விஷயம். அரசியலுக்கு வந்துட்டால் ஓரளவுக்கு அது க்ளீனாக இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு சட்டம் இருக்குது. ஒரு முன்னுதாரணமாக ஒரு தலைவன் என்பவன் உங்களுக்கு கீழே இருக்கிற 50,000 தொண்டர்களா, 5 லட்சம் தொண்டர்களா, எவ்வளவோ தொண்டர்கள் இருக்கட்டும், அது ஒரு விஷயம். அந்த தலைவனுக்கு, அந்த தொண்டர்களுக்கு முன்னுதாரணமாக இருக்கணும். நீ கல்யாணம் பண்ணி உன்னை மனைவி மக்கள் உன் கூட இல்லாட்டினா உன்னை பின்பற்றவர்கள் அதே மாதிரி தான் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ அந்த குடும்பங்கள் சிதைகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா? அதெல்லாம் அதானே அங்கே உள்ள ஒரு முக்கியமான சமாச்சாரமாக இருக்குது. எங்கள் தலைவனுக்கே குடும்பம் இல்லைடா, நமக்கு இருந்தா என்ன இல்லாட்டா என்ன? தலைவனுக்கே பொண்டாட்டி இல்லைடா, நமக்கு பொண்டாட்டி இருந்தா என்னாடி சொல்கிற? நீ போகிறதுனா போடி, ஓய் செவனி காட்டி அடித்தானாக்கா, ரசிகனாக இருக்கிறவன், தொண்டனாக இருக்கிறவன் செஞ்சானாக்கா, அது யாரோட? அவன் குடும்பத்தை தானே அது பாதிக்கும். அப்போது தலைவன் எவ்வளியோ தொண்டன் அவ்வளி அப்படிங்கிறது தானே பழமொழியே. தாயை போல பிள்ளை, நூலை போல சில. தலைவன் எவ்வளியோ அவளியோ தொண்டன். தலைவன் என்ன செய்யறானோ அதான தொண்டனும் செய்வான். அப்போ நீ வரத்துக்கு முன்னாடி நீ க்ளீனாக இருந்திருக்கணும்ல. காரு வாங்கினா காருக்கு வரி கட்டலை, அதுக்கு வழக்கு நடக்குது. படம் எடுத்தால் படத்துக்கு வாங்கின படத்துக்கு சம்பளத்துக்கு வரி கட்டுறதில்ல, அதுக்கு வழக்கு. எல்லாத்துக்கும் வழக்கு வச்சிருக்கிற. அப்புறம் நீ என்னத்தை நீ மாற்று அரசியலை கொடுக்கறதுக்கு வராங்கிறது தெரியணும்ல நமக்கு. நம்ம ஒன்றும் தப்பாக சொல்லலை. 8 கோடி பேர் சொந்தம் இருக்கீங்க, உங்களுடைய மனைவி மக்கள் எங்கே அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கேள்வியாக இருந்துச்சு. நல்லா வியூஸ் போணுச்சு, நல்லா லைக்ஸ் ஆணுச்சு, நல்லா சப்ஸ்கிரைப் ஆணுச்சு. அதெல்லாம் எங்களுக்கு சந்தோஷம்தான்.
உன்னை திட்டி தான் நான் சந்தோஷப்படணும்லாம் ஒன்றும் இல்லை. நீ சினிஃபில் இருந்த வரைக்கும் யாருமே உன்னை கேள்வி கேட்கல. அது உன் சௌரியம். நீ பாட்டு எப்படி வேணாலும் வாழ்ந்துருக்கலாம். அரசியல் எங்களை ஆள போகிற இந்த நாட்டை கைப்பற்றணும்னு நினைக்கிற, இந்த நாட்டை ஆளணும்னு நினைக்கிற, இந்த மக்கள் 8 கோடி மக்களினுடைய தலையெழுத்தை நிர்ணயிக்க போகிறேங்கிற. அப்போ நீ எந்த அளவுக்கு விவரசாலியாக இருக்கணும், நீ எந்த அளவுக்கு குடும்பஸ்தனாக இருக்கணும், நீ எந்த அளவுக்கு தனி மனித ஒழுக்கத்தில் நீ சிறந்து விளங்கணும், நீ எந்த அளவுக்கு உன்னுடைய இமேஜை நீ பாதுகாக்கணும். எதுவுமே இல்லாமல் மக்கள் கத்துறாங்க அப்படிங்கிறதுக்காக கூட்டத்துக்கு கையை மட்டும் ஆட்டினா பத்தாது. மக்கள் இன்னைக்கு உன்னை பார்த்து கையாட்டுறாங்க, நாளைக்கு அவர்களுடைய மனநிலை மாறும். ஏன்னா குடும்பங்கிறது வேற. ஒவ்வொருத்தருக்கும் கல்யாணம் பண்ணி குடும்பம் வந்துச்சுன்னா ஒரு பொறுப்பு வந்துடும், ஒரு பயம் வந்துடும், அவங்க மாறிடுவாங்க. எம்ஜிஆரோட ரசிகர்களை விடவா, சிவாஜி கணேசனோட ரசிகர்களை விடவா, இங்கே சிரஞ்சீவி இருக்கார, அவர் கட்சி என்னவோ பிரஜாராஜ்யமாக என்னவோ ஆரம்பித்தார். எப்படி எப்படி எவ்வளோ ரசிகர்கள் அவருக்கு. தெலுங்கு சூப்பர் ஸ்டார் அவர் சிரஞ்சீவி. அப்போ அங்கே எவ்வளோ நடிகர்கள், எவ்வளோ ரசிகர்கள் இருந்திருப்பாங்க. ஆனால் அந்த கட்சியை கலைச்சிட்டாருன்னு நினைக்கிறேன். அவரை பற்றி சரியான டீட்டெயில் அவங்களுக்கு தெரியல. அவ்வளோ பெரிய ரசிகர்கள். அது மாதிரி ஏகப்பட்ட ரசிகர்கள் இருக்காங்க. ரசிகர் மனப்பான்மைங்கிறது வேற, தொண்டன் மனப்பான்மைங்கிறது வேற. தொண்டனாக இருக்கிறவன் எப்படி ரசிகனாக இருக்கிறவன் பார்த்துட்டு காசை கொடுத்து ரசிச்சுட்டு போய்கிட்டே இருப்பான். ஆனால் தொண்டன் அப்படி இல்லை. அவனுடைய வாழ்வு அதில் அடங்கி இருக்குது. அவனுடைய வாழ்வு மட்டும் இல்லை, இந்த 8 கோடி மக்களினுடைய வாழ்வு இந்த அந்த 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 இதில் அடங்கி இருக்குது. அது ஒரு சாதாரண விஷயம் இல்லை. அது ஆகுனா அங்கிள், முதல்வர் அங்கிள், ஸ்டாலின் அங்கிள் அப்படி இப்படின்னு பேச தெரியுது இல்லை. ஸ்டாலின் அந்த அந்த உட்கார சீட்டு எவ்வளோ கடினமான சீட்டுன்னு தெரியுமா? அரசியல்னால் என்னான்னு தெரியுமா? இடஒதுக்கீடுனா என்னான்னு தெரியுமா? பஞ்சமர்கள் அப்படின்னா யாருன்னு தெரியுமா? ஒடுக்கப்பட்டவர்கள், தாழ்த்தப்பட்டவர்கள்லாம் தெரியும். பஞ்சமர்கள்லாம் யாருன்னு தெரியுமா? அந்த இடஒதுக்கீடு கிடைக்கிறதுக்கு, இந்த சமூக நீதி கொண்டு வரத்துக்கு பெரியார் எவ்வளோ கஷ்டப்பட்டார், பேரறிஞர் அண்ணாதுரை எவ்வளோ கஷ்டப்பட்டார், தலைவர் கலைஞர் எவ்வளோ கஷ்டப்பட்டார், இன்றைக்கி MK ஸ்டாலின் அவர்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் விஜய்க்கு தெரியுமா? மக்கள் செல்வாக்கு இருந்தால் போதும், குத்துன்னு குத்திடுவாங்க. நேராக சிஎம் சீட்டில் உட்காந்துக்கலாம். ஒரு நாள் முதல்வர் மாதிரி, அர்ஜுன் மாதிரி. இந்த இவன் கேட்பானே, சீமான் கூட கேட்டானே, என்னைய மாதிரி அர்ஜுன் மாதிரி என்னை ஒரு நாள் முதல்வர் ஆக்கிடுங்க, நான் என்ன பண்ணுறேன்னு பாருங்க. என்ன ஒரு புண்ணாங்க புடுங்க முடியாது. அது சினிமா, இது வாழ்க்கை. இதில் நீ சொல்கிற மாதிரி 8 கோடி மக்களுடைய வாழ்க்கை அடங்கி இருக்குது. வாழ்க்கை சாதாரண விஷயம் இல்லை. இந்த மண்ணுக்கு, இந்த மனிதனுக்கு மட்டுமல்லாது இந்த மண்ணில் பிறந்த அனைத்து ஜீவராசிகளுமானது அரசியல். அந்த அரசியலை எவ்வளவு தெளிவோடு கொண்டு போகணும் அப்படிங்கிற ஒரு இது இருக்குது. இப்போ எடப்பாடி பழனிசாமி 4 வருஷம் ஆண்டார். ஜெயலலிதா அம்மா முதல்ல ஆட்சி அமைஞ்சது எவ்வளவு கொடூரமாக இருந்துச்சு அந்த ஆட்சி, எல்லாத்துக்கும் தெரியும். பஸ்ஸில் வச்சு 3 பெண் குழந்தைங்களை எரிச்சு கொண்டாங்களே, உலகத்துக்கே தெரியும். ஆனாலும் ஒரு கிரேஸில் மீண்டும் ஆட்சிக்கு வந்தாங்க. ஆனால் அந்த முதல் தடவை ஆட்சிக்கு வரும்போது எவ்வளோ கொடூரங்கள் நடந்தது, அது இன்ன வரைக்கும் மக்கள் மனசில் தெளிவாக பசுமையாக மடைஞ்சிருக்குல்ல. அதே மாதிரி தான் அரசியலுங்கிறது. அப்படி தான் நீங்கள் உங்களுடைய தனி மனித ஒழுக்கத்தில் நீங்கள் சரியாக இருக்கணும். இப்போ இவர் சொன்னார், நம்ம பாரதிய ஜனதா கட்சியோட லீடரு நயினார் நாகேந்திரன் அவர்கள் சொன்னார். என்ன சொன்னார்? நீ அந்த வீட்டிலேருந்து வெளியே வரணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். நிறைய பேர் கண்டனங்கள் தெரிவித்தாங்க. ஆனால் அதுக்கு அவர் மட்டுமே பொறுப்பேற்றுக்க முடியாது. அந்த பொறுப்பை விஜயும் ஏற்றுக்கணும். அவர் அந்த மாதிரி இருக்கிறதுனால தானே விஜய் நயினார் நாகேந்திரன் இப்படி பேச வராரு. அவர் எல்லாத்தையும் பார்த்து கேட்கலையே, எடப்பாடி பழனிசாமியை பார்த்து சொல்லலையே, டிடிவி தினகரனை பார்த்து சொல்லலையே, பிரதமர் மோடியை பார்த்து சொல்லலையே, இல்லை அமித்ஷாவை பார்த்து சொல்லலையே, யாரையும் பார்த்து சொல்லலையே. ஏன் விஜயை பார்த்து சொல்கிறாரு அப்படின்னா, அந்த மாதிரி நடக்கிறதுனால தான் சொல்கிறாரு. நீங்கள் ஏற்றுக்கணும். அதை உண்மைகளை கசக்கும், சில நேரம் கஷ்டமாக இருக்கும், அதை புரிஞ்சுக்கணும், ஏற்றுக்கணும், கசப்பு குடிக்கணும். ஆமாம் நம்ம பண்ணுறது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு உணரணும். அது உணர்ந்திருந்தால் நீ நேரம் பொன்னாடி பிள்ளைகளை கூட்டம் வீட்டில் சந்தோஷமாக எந்த பிரச்சனையாகவே இருக்கட்டும்யா, அது எவ்வளோ கோடி பிரச்சனையாக இருக்கட்டையா, நம்மளால் முடிஞ்சால் போய் நேராக போய் பொன்னாடி காலை உழுவ முடியுமா முடியாத? நம்மளால் முடியுமில்ல, செய்யலாமில்ல. அப்புறம் நீ இந்த பிரச்சனை, இப்போ உன்னுடைய பிரச்சனையே உன்னால் சரி பண்ண முடியல, தமிழ்நாட்டினுடைய பிரச்சனையை எப்படி சமாளிப்ப? தமிழ்நாட்டில் எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது.
கிட்டத்தட்ட 3,00,000 3,5 கோடி ரேஷன் கார்டு இருக்குது அப்படிங்கிறாங்க. 3 கோடிக்கு மேலே ரேஷன் கார்டே இருக்குங்கிறாங்க. அப்போ 3 கோடிக்கு அதிகமான குடும்பங்கள், 7,00,000 பேர் தமிழ்நாட்டினுடைய மக்கள் தொகை அப்படின்னே வச்சுக்க. 7 அப்படின்னு வச்சுக்க. அந்த 3,5 கோடி குடும்பங்களில் 2.25 கோடி குடும்பம், 3 கோடி குடும்பம், அந்த குடும்பங்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நீ எப்படி சமாளிக்க முடியும்? உங்கள் வீட்டில் இருக்கிற பிரச்சனையை உன்னால் சமாளிக்க முடியல. 3,5 கோடி குடும்பங்களில் இருக்கிற பிரச்சனைகள், ஒவ்வொரு வீட்டு பிரச்சனையும் எப்படி சமாளிக்க முடியும்? அதை வாங்கணும். எப்படி சமாளிக்கிறோம் அப்படிங்கிறது அந்த திறமை, அந்த டேலண்ட் இருக்கணும். என்னதான் போனாலும் மானம் போனாலும் ஒரு பழமொழி சொல்லாங்க. அந்த மாதிரி நீ என்னதான் பிரச்சனை இருந்தாலும் பொண்டாட்டியோட வாழணும். நம்ம ஊர் சுற்றுறது, நம்ம சுற்றி வர்றது, பொறுக்கித்தனம் பண்ணுறது, நல்லா நாடு மருத்துவம் பண்ணுறது, நல்லா தெருவில் திரியுது, அதெல்லாம் வேறு விஷயம். அது ஆம்பளைங்க எல்லாருமே இன்றைக்கெல்லாம் நல்லா எல்லாருமே கரெக்டாக இருக்க முடியாது. கரெக்டாக இல்லை, நாடுவே கரெக்டாக இல்லை. எவ்வளோ பேர் நல்லவனாக இருக்கிறான், எல்லா பூரா தப்பு பண்ணவனாக தான் இருக்கான். 9 மணிக்கு மேலே தான் ஒரு ஆணோட சுயரூபமே தெரியுது அப்படிங்கிறாங்க. அப்போது நீங்கள் ஒரு 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 குறிக்கோளோட ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்கீங்க, ஆட்சியை பிடிக்கணுங்கிறீங்க, முதலமைச்சர் ஆகணுங்கிறீங்க. அதுவே பெரிய தப்பு. ஒரு கவுன்சிலராக இருக்கலாம், ஒரு எம்எல்ஏவாக இருக்கலாம், ஆகியிருக்கலாம், ஆகலை. சரி, நீங்கள் அந்த சீட்டுக்கு வரணுங்கிறீங்க. 8 கோடி குடும்பங்களில் 8 கோடி பேர்த்த நம்ம கண்ட்ரோலுக்கு கொண்டு வரணும், நமக்கு அவங்களை நம்ம ஆட்சி செய்யணும்னு நினைக்கிறீங்க. அந்த 8 கோடி பேரை எப்படி ஆட்சி செய்கிறதுக்கு முன்னாடி நம்ம எப்படி இருக்கணுங்கிற அந்த தெளிவு கொஞ்சம் கூட இல்லையே. பார்த்து பெரிய ஒன்றும் கிரேஸ் இல்லைல்ல. உன் மூஞ்சிலன்னா ஒன்று, விஜய் மூஞ்சில ஒன்று பால் டெய்லி வடிச்சிக்கிட்டே இருக்குல்ல. வேப்பமரத்தில் பால் வச்சுன்னு சொல்ல எல்லாம் திருதுன்னு போய் பார்த்தாங்கல்ல. நம்ம மக்கள் அப்படி தான், எல்லாத்துக்கும் திருதுன்னு பார்ப்பாங்க. அதை பார்த்து நீ மயங்கிடக்கூடாது. மக்கள் நம்மளை பார்க்க வராங்க, மயங்கிடக்கூடாது. மனிதனுடைய மனநிலை மாறிக்கிட்டே இருக்கும். ஒரு கட்டத்தில் எதுக்கு இவருக்கு ஓட்டு போடணும், இவர் நமக்கு என்ன செஞ்சார் அப்படிங்கிற மாதிரி சிந்திக்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ மக்கள் முடிச்சுக்குவான், அவனை தூக்கி குப்பையில் போட்டுருவாங்க. இவ்வளவுதான் மேட்ரு, சிம்பிள். தண்ணி ஓடிக்கிட்டே இருக்கணும் ஆற்றுல. நின்ன சாக்கடையாயிரும், நின்ன குளமாயிரும். அப்போ நீ தெளிவானவனாக இருந்துக்கிட்டே இருக்கணும் அரசியலில். அதை விட்டு 2 நாளைக்கு வர்றது, 4 நாளைக்கு போய் படுத்துக்கிறது, 4 நாளைக்கு வர்றது, 1.5 வாரம், ஒரு 2 மாதத்துக்கு போய் படுத்துக்கிறது, வீடு விட்டு வேறு வீட்டில் போய் படுத்துக்கிறது, இதெல்லாம் யோசிக்கணும். அவருடைய ரசிகர்களாகிய நீங்கள் யோசிங்க. விஜய் யோசிக்கிறது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் ஓன்னு கத்த அவன் வந்துக்கிட்டே தான் இருப்பான், அவன் பண்ணிக்கிட்டே தான் இருப்பான், பிரச்சனையே இல்லை. இப்போ சேலத்தில் 2 பேர் இறந்து போயிட்டாங்க. ஒருத்தர் நெரிசலில் மாட்டி இறந்துருக்காரு, இன்னொருத்தர் எப்படி செத்தான்னு தெரியல. அது ஒரு பக்கத்துக்கிட்டுன்னு வைங்க. எது செத்தாலும் விஜயை பாதிக்கப்பட போகிறதில்ல. ஒருத்தன் பாதிக்கப்பட்டாங்கன்னா அந்த குடும்பம் தான் பாதிக்கப்படுமே தவிர விஜய குடும்பமோ பாதிக்கப்பட போகிறதில்ல. மிஞ்சி போனால் 5 லட்சம் 10 லட்சம் காசை கொடுத்துட்டு போய்கிட்டே இருப்பாங்க, அவ்வளவுதான். அது அவங்கள்ட்ட பல்லாயிரம் கோடி இருக்குது. பிஜேபி 2,000 கோடி ரூபா கொடுத்தவன அரசியலுக்கு கூட்டு வந்துருக்குது விஜயை. அப்படி இருக்கிற காலகட்டத்தில் நம்ம தான் விழிப்பாக இருந்துக்கணும், அவ்வளவுதான். நன்றி, வணக்கம்.